தவிர யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை. ஊர்திரை வேலையுலாவும் உயர்மயிலை கூர்த்தரு வேல்வல்லார் கொற்றங்குள் சேரிதன்னுள் கார்த்தரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆதிரை நாள் காணாதே புதியோ பூம்பாவாய். இது கபாலீச்சரத்தில் பூம்பாவாயினுடைய அந்த சாம்பலை பார்த்து, சாம்பல் குடத்துக்கே இருக்குது. சாம்பல் ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவை இறந்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வாரார். எங்கே? மயிலாப்பூருக்கு. ஞானசம்பந்த பெருமானுடைய வரவை எதிர்பார்த்து இருந்த அந்த பூம்பாவையினுடைய குடும்பத்தார் அந்த ஊரின் எல்லையிலே, கபாலீஸ்வர எல்லையிலே, கோயிலுக்கு அங்கிட்டு ஞானசம்பந்த பெருமானுக்கு வரவேற்பெல்லாம் செய்து, இப்படி ஒரு சம்பவமும் நடந்திருக்கின்றது சுவாமி, நீங்கள் உங்களுக்காகவே இந்த பெண்ணை நான் வளர்த்தேன், உங்களுக்காகவே இந்த பெண்ணை வளர்த்தேன், நீங்கள் இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை? இந்த சாம்பலை. அப்போ சுவாமி ஞானத்தினால அவற்றை உணர்ந்து ஒவ்வொரு பரிசாக பாடிக்கொண்டு வரார். அதில் ஆதிரை நாள் காணாது போதியோ பூம்பாவாய், இந்த தமிழ் மக்களுடைய சிறப்புக்களை எல்லாம் கூறி வருகின்றார். அதை இப்போ எப்படி கூப்பிடி வர்றாருன்னா, நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய விழாக்களையெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் பட்டியலிடுகின்றார். மட்டிட்ட புன்னை கானல் மடமயிலை கட்டு இட்டங்கொண்டான் கபாலீச்சரமமன்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தாற்கு அட்டிட்டல் காணாது போதியோ பூம்பாவாய். தேவகணங்களுக்கும் உருத்திரர்களுக்கும் சுவாமி இந்த வீதியால் அருள் செய்து கொண்டு வர காட்சியை காணாமல் நீ சாம்பலாக, நீ எலும்பாக இவ்வளவு காலம் இந்த குடத்துக்குள்ளே ஏன் தூங்கி கொண்டிருக்கின்றாய்? மைப்பயந்த ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பயந்த நீட்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓணவிழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாது போதியோ பூம்பாவாய். அப்போ என்ன சொல்கிறார்? முதலாவது கருத்தாக உருத்திர பல்கணத்தார்க்கு அருள் செய்வது. உருத்திரர்கள் 11 உருத்திரர்களுக்கும் சுவாமி அருள் செய்து கொண்டு வராராம். அந்த கணங்கள், தேவகணங்கள் பல கோடி, இவர்களை இந்த காட்சியை நீ காணாமல், அது முதல் திருவிழா. 2ஆம் நாள் திருவிழாவில் அருந்தவர்கள் துய்ப்பனவும் ஐப்பசி ஓண நாள், ஐப்பசி வரக்கூடிய திருவோணத்தில் அன்னைக்கு சுவாமி எழுந்தருளி தவம் செய்கின்ற முனிவர்களுக்கு அருள்கின்ற காட்சியை நீ காணாது நீ போய்விட்டாயே
இந்த சரீரத்தை மறைத்து நீ சாம்பலாக கிடக்கின்றாய். வளைக்கை மடநல்லார் மாமயிலை வன் மருகில் துளக்கில் கபாலீச்சரத்தான் தொல் கார்த்திகை நாள் தளர்த்தேந்திளமுளையார் தையலார் கொண்டாடும். ஐப்பசிக்கு அடுத்தது என்ன? ஐப்பசிக்கு அடுத்த மாதம் என்னம்மா சொல்லுங்கம்மா, தூங்குறீங்களா? கார்த்திகை விளக்கீடு. கார்த்திகைக்கு என்ன? கார்த்திகைக்கு என்னம்மா விசேஷம் என்ன சொல்லுங்கள்? கார்த்திகை இப்போ போன வாரமெல்லாம் உங்கள்கிட்ட அதான் பேசுகிறேன் அம்மா. கார்த்திகை விளக்கீடு. அப்போ சொல்கிறார் தையலார் கொண்டாடும் கார்த்திகை விளக்கீடு. கார்த்திகை நாள் தளத்து ஏந்தி முலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாது போதியோ பூம்பாவாய். அப்போ இது 3வது விழா. 4வது நாளில் ஊர்திரை வேலை உலாவும் உயர்மயிலை கூர்தரைவேல் வல்லார் கொற்றம் கொள் சேரி தன்னில் கார்தரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆதிரை நாள் காணாது. கார்த்திகைக்கு அடுத்தது என்ன? மார்கழி. மார்கழிக்கு என்ன விசேஷம்னு பார்த்தோம். மார்கழிக்கு ஆதிரை. மார்கழிக்கு இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஆதிரை. அப்புறம் மைப்பூசு முன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றன் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் ஒன் புழுக்கள் நேரலையால் கொண்டாடும் தைப்பூசம் காணாது. தைப்பூசம் காணாது. மார்கழி ஆதிரை. தையில தைப்பூசம் காணாது போதியோ பூம்பாவாய். மடலான் ததங்கின் மயிலையார் மாசிக்கடலாட்டம் கண்டான். மாசி மகம். இது தைக்கடுத்தது வர்ற சிறப்பென்ன? மாசி மகம். மாசிக்கடலாட்டம் கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அடல் ஆனே ஊரும் அடலான் ஏறு ஊரும் அடலானேரூரும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாது. மாசி மகத்தில் சுவாமி போய் கடல் நீராடுகின்ற அந்த சென்னை கடற்கரையில் சுவாமி போய் எங்கே மாசி மகத்துக்கு அங்கே சந்திரன் பிம்பம் போடும் பொழுது வந்து அந்த கடற்கரையிலே ஆடுகின்ற தீர்த்தத்தை காணாமல் நீ மண்ணா போய் கிடக்கிறியே தாயே. யாரை கேட்கிறார்? யாரை பற்றி சொல்கிறார்? பூம்பாவாய். நத்தாமரை மிளமேல் நான் முகனும் நாரணமுற்றம் ஆங்கு உணர்கில்லா மூர்த்தி திருவடியை கற்றார்களேத்தும் கபாலீச்சரமம்தான். அடுத்தது பங்குனிக்கு என்ன? பொற்காப்பு காணாதே. பொற்காப்பு விழா. பொற்காப்பு காணாதே போதியோ பூம்பாவாய். பொற்காப்பு விழா. மாயிலையில் இருக்கக்கூடிய யாருக்கு பொற்காப்பு? யாருக்கு காப்பு போடுறது? நீங்கள் சொல்லுங்கம்மா. காப்பு யார் போடுறது? ஆனா பெண்ணா? பெண்ணு. அப்போ மயிலையில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு பேர் என்ன? கற்பகவல்லி. அம்பாளுக்கு பேர் கற்பகவல்லி. நின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா. கற்பகவல்லி மயிலாபுரியில் இருக்கிற கபாலீச்சரருடைய மனைவிக்கு பேர் காண கண் கோடி வேண்டும். அந்த கற்பகவல்லியினுடைய பொற்காப்பு விழாவை நீ காணாமல் போய்விட்டாயே தாயே. உறிஞ்சாய வாழ்க்கை அமன் உடைய பொற்கும் இரும் சாக்கியகள் எடுத்து உரைப்ப நாட்டில் கரும் சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான்
பெரும் சாந்தி காணாது. பங்குனிக்கு என்ன சொல்கிறார், மாசிக்கு என்ன சொல்கிறார், இது என்ன சொல்கிறார், பெரும் சாந்தி குடமுழுக்கு எந்த மாதத்துக்கு சொல்கிறார் சொல்லுங்க. இப்போ நான் மாதமாக சொல்லிட்டு வரேன். பங்குனி, பங்குனியிலே நடக்கக்கூடிய பெருஞ்சாந்தி என்றது குடமுழுக்கு. வருஷம் அந்த நாளை கொண்டாடுவார்கள். அப்போ இப்போ ஒரு கருத்தை நாம் பெறுகிறோம். மயிலாப்பூருடைய குடமுழுக்கு சம்பந்தர் காலத்தில் பங்குனியில் நடந்திருக்குது. பெரும் சாந்தி காணாது போதியோ பூம்பாவாய் கானவர் சோலை கபாலீச்சரமமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாகச் செந்தமிழால் ஞான சம்பந்தன் நலன் புகந்து பத்தும்பல்லார் வாரசன் பத்தத்தவரோடும் மன்னி வாழ்வரே. இந்த 10 விடயங்கள் சொல்லியிருக்கிறார். என்னென்ன? பெருஞ்சாந்தி, அடுத்தபடியாக பொற்றாப்பு, அடுத்தபடியாக சொல்லுங்க அட்டமினாள், அட்டமினாள் 14 கணங்கள் தன்னார் அரக்கர்தோன் சாய்த்து உகந்த தாளினான் கண்ணார் மயிலை கபாலி சிரமமர்ந்தான் பன்னார் 14 கணங்கள் 18 கணங்கள் அன்று கூடி அட்டமி நாளில் அருள் செய்கிறது. யாருக்கு? காலபைரவருக்கு. அட்டமி நாள் கண்ணார காணாது போதியோ, இது 8ஆவதாக சொல்கிறார். 7ஆவதாக என்ன சொல்கிறார்? மலிவிழா மட நல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலி சிரமம்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரம் நாள் 7ஆவதாக சொல்கிறார். 7ஆவது விடயமாக 7ஆவது திருவிழா பங்குனி உத்திரம் நாள் காணாது போதியோ. 7ஆம் மாதம். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு, சரிதானே? அப்புறமா மடலாண்டதங்கின் மாசிக்கு சொல்கிறார். மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரமம் தான் அடலானே ஏறும் ஏறூரும் அடிகள் பரவி நடமாடல் காணாதே. ஊரெல்லாம் சுற்றிட்டு வர்றாரு, நீ பார்க்காம போயிட்டாய். அப்புறம் என்ன சொல்கிறார்? தையில் தைப்பூசம் காணாது, மார்கழியில் திருவாதிரை காணாது. இந்த மாதிரி கார்த்திகையில் திருக்கார்த்திகை காணாது. அப்புறமா ஐப்பசியில் ஓணம் நாள் காணாது, சரிதானா? அதுக்கு முன்னுக்கு என்ன சொல்கிறார்? ஐப்பசிக்கு முன்னுக்கு கபாலீச்சரமம்தான் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டட்டல் காணாது. ஐப்பசிக்கு முன்னுக்கு என்ன வருது? புரட்டாதி. புரட்டாதி மாதத்துக்கு இதே. எனவே இந்த புரட்டாதியில் அது எந்த மாதத்தில் அந்த விழா நடக்குன்ற எனக்கு சரியாக சொல்ல இல்லாது. இந்த 10 வகையான விழாக்களை கூறி திருவாதிரை காணாது போதியோ பூம்பாவாய் என்று சொன்ன பொழுது அந்த குடம் உடைந்து பூம்பாவை வெளியே வருகின்றாள். யாரு? பூம்பாவை இறந்த உலக காலம் 12 வருஷம் ஆச்சு. குடத்துக்கு இருந்தது என்ன? சாம்பலும் எலும்பும். தகப்பன் தூக்கி வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருந்தவர் தினமும் அழுது கொண்டு ஒப்பை பேர் வருஷக்கணக்காச்சுல. அதுதான் சொல்கிறார். 6 ஏடு அவை முன்னேற்றி ஆற்றில் இடுமேடு எதிர்போய் அணையை ஏற்றி ஓரமணல் ஒழியாமல் கழுவிலேற்றி ஓடுதிரு பதிகத்தால் ஓடமேற்றி காருதவுமுடி புத்தர் தலையில் ஏற்றி காயாத பனையில் முதுகனிகள் ஏற்றி ஈரமில்லா அங்கம். அங்கம்ன்றது சாம்பல். ஈரமில்லாத அங்கம்னா எரிச்ச
சாம்பல் அங்கமல்ல போகிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த இறப்பு வீடுகளில் என்ன சொல்லுவாங்க, 4வது நாள் 8வது நாள் அங்கமல்ற இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கு எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லி, என்ன இன்னைக்கு அங்கம் வளர்றது வாங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அருவ நிலையில் இருக்கக்கூடிய சாம்பலை எலும்பை அதற்கு உயிர் தந்து அதற்கு உருத்தந்து அதை வெளியே வரப்பண்ணி உலகத்துக்கு காட்டியவர் யாரு? வாயத்திறந்து பேசுங்க. ஞானசம்பந்தர். என்ன மொழியால் வரப்பண்ணினார்? அவர் பேசிய மொழி தமிழ். அப்படி பேசுங்க, நீங்கள் பேசினா தான் நான் பேசுவேன். தமிழ் மொழியில் எப்படி பாடினார்? இசையோடு பாடினார். இசையோடு தமிழ் மொழியில் பாடி இந்த அற்புதமான இதை குறிப்பிட்டு, இந்த ஆதிரை நாள் காணாது போதியோ பூம்பாவாய், இதான் முக்கியம். அந்த பாட்டு ஊர்திரை வேலை உலாபம் உயர் மயிலை கடலெல்லாம் சுற்றிட்டு வராராம். வேலைன்றது கடல். அப்படியே கடற்கரையெல்லாம் சுற்றிட்டு வர்றார் சுவாமி. எப்போ? ஆதிரை நாளுக்கு. உயர்மயிலை கூர்தரு வேல் வல்லார் யார்? சூலத்தை வச்சிருக்கிறார். சூலதாரி யார்? சூலதாரி சொல்லுங்க. வைரவரா? சூலத்துக்கு சிவருமாண்ட கையில் இருக்கிறது என்ன? சூலம். அதைத்தான் சொல்கிறார். கூர்தரு வேல் வல்லார் கொற்றங்கள் சேரிதனில் கொற்றம் வெற்றி. அப்போ மயிலாப்பூரெல்லாம் சேரியாக இருந்திருக்கு. கார்தரு சோலை கபாலீச்சரத்தை அமர்ந்தான். எதிரேறவும் பெரிய சோலையும் பூக்களும் தடாகங்களும் நிறைந்த இந்த கபாலீச்சரத்தான் என்ன செய்வார்? ஆதிரை நாள் வழிக்கிட்டு இந்த கடல் பக்கம் எல்லாம் சுற்றி அந்த கோயிலுக்கு வருவார். இதையெல்லாம் நீ பார்க்க வேண்டாமா தாயே பூம்பாவாய்? இதுதான் அந்த திருவாதிரை நாளிலே இருக்கக்கூடிய சிறப்புகளை. இதுவும் மிக முக்கியம் வாய்ந்தது. அதாவது உயிரற்ற ஒரு உடலுக்கு, உணர்வற்ற ஒரு உடலுக்கு, உள்ளமற்ற ஒரு உடலுக்கு, ஒரு எந்த விதமான ஈரப்பசுமை மற்ற ஒரு உடலுக்கு, அந்த சாம்பலுக்கு அதுக்கு உணர்வை கொடுத்து, அதுக்கு உள்ளத்தை கொடுத்து, அதுக்கு உயிரை கொடுத்து, உடலை கொடுத்து, அந்த சபையில் மக்கள் பார்த்து கொண்டிருந்த இடத்துல பூம்பாவையை எழுந்து 13 வயசு பருவ பெண்ணாக பூம்பாவை வெளியே வருகின்ற குடத்தை உடைச்சு கொண்டு தகப்பன் அழுது குளறி கத்துறார். தாய் அழுகிறா. சுவாமிகிட்ட கொண்டு கொடுத்தா, சுவாமி இந்த பெண் உங்களுக்குரியவ. சுவாமி என்ன சொன்னார்? சுவாமி திருமணம் முடிக்க சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டாங்க. சுவாமி என்ன சொன்னார்? அங்கே தான் விஷயம். இது நான் படைத்த பெண். இது நீ உங்களோட பெண் இறந்து விட்டான். எனவே இவள் என்னுடைய மகளாக இருந்து சிவனுடைய பணிகளை செய்து அவர்கள் சிவபதம் அடைவார்கள் என்று சொல்லி, எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், இந்த திருவாதிரையை பற்றி ஒரு சிறப்பு பல விதமான முறையில் இதை நான் உங்களுக்கு சொன்னேன். கொக்கு
தவிர யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை.